வணக்கம் சொந்தங்களே. தம்பிகள ஸ்கூல்லேருந்து ஒரு சின்ன ட்ரிப் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. காரைக்குடியில இருக்கக்கூடிய சிக்ரிக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பேரண்ட்ஸும் வரல அப்படின்னதுனால அவங்களோட சேர்ந்து நாங்களும் போயிருந்தோம். சிக்ரியில் ஒரு நாள் எங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்கூல் பஸ்ஸில் தாங்க கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. குழந்தைங்களோட சேர்ந்து நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். காரைக்குடி ஏற்கனவே நமக்கு புதுசு கிடையாது. 8 வருஷம் நம்ம அங்கேயே இருந்ததுனால ஓரளவுக்கு எல்லா இடமும் தெரியும். குழந்தைங்களும் சேர்த்து அவங்களோட நாமும் சேர்ந்து போனப்போ ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லா இடங்களும் அவங்களுக்கு காட்டிகிட்டே போனோம். நாங்கள் இருந்த ஏரியாவையும் அவங்களுக்கு சொல்லிகிட்டே போயிட்டுருந்தோம். அப்படியே ஊருக்கு போயாச்சு. காரைக்குடிக்குள்ளே நுழைஞ்சாச்சு. காரைக்குடி நுழைஞ்சு அழகப்பா சாருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு யூனிவர்சிட்டிக்குள்ளே அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தோம். உள்ளே போய் சிக்ரிக்குள்ளே போய் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணோங்கிறத தான் பார்க்க போகிறோம். சிக்ரி ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இது ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் தான். கேவிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால தம்பிக்கு அப்ளிகேஷன் வாங்க போவோம். அங்கே போகிறப்ப நாங்கள் வெளியிலேருந்து தான் பார்த்துருக்கோமே தவிர உள்ளே போனது கிடையாது. யாருக்குமே அலௌடு கிடையாது. 83வது CSIR ஃபவுண்டேஷன் டே, அதாவது ஓப்பன் டே அப்படிங்கிறதுனால எல்லாரையுமே வர வச்சுருந்தாங்க. ஸ்கூல் குழந்தைங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே அவங்க எல்லா இடத்தையுமே சுற்றி பார்த்தாங்க. ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிறதுனால குழந்தைங்கள அதை பார்த்து புதுவிதமான அனுபவங்களையும் புது கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் அந்த இடங்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்கிறதுக்காக தான் குழந்தைங்கள் எல்லாரையுமே அலோவ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே ஸ்கூலுக்குள்ளே குழந்தைங்கள அடைஞ்சே கிடக்காம இந்த மாதிரி எப்போயாச்சும் ஒரு நாள் கூட்டிகிட்டு வரப்போ அவங்க இன்னுமே ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. இந்த இடத்துக்குள்ளே தான் நாங்கள் உள்ளே போனோம். ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே நேரத்துக்குள்ளே போகிறப்ப ரொம்ப கஷ்டமானது இல்லையா? எல்லா குழந்தைங்களும் ஒரே இடத்துல பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்பவே கூட்டமாக இருக்கனால வேர்த்து கொட்டிடுச்சு. குழந்தைங்களால ஒன்றுமே பண்ண முடியல. வெளியில் போனால் போதுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. வெளியில் தான் என்ஜாய் பண்ணாங்களே தவிர உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு, குழந்தைங்க தானே, அவங்களுக்கு என்ன தெரியும்? அதனால் அங்கே இங்கேன்னு அலைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம ஸ்டாஃப்ஸும் சரி எல்லாருமே ஓரளவுக்கு குழந்தைங்கள் எல்லோரையும் கண்ட்ரோல் பண்ணி கூட்டிகிட்டு உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடியது கொஞ்சம் தான் பார்க்க முடிஞ்சது. எல்லாத்தையுமே பார்க்க முடியலை. குழந்தைங்க ஒவ்வொரு மரத்து பக்கத்தில் நின்று அது என்னென்ன மரம், என்னென்ன மாதிரி அது தன்மையுடையதுன்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறமா உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு அங்கே போய் பார்க்குறப்போ தெர்மாக்கோலில் சிக்ரியோட அமைப்பை செஞ்சு வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. உள்ளே போனீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள். உள்ளே போய் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னே என் பிள்ளைக்கு ரொம்ப வேர்த்துருச்சுங்க. தொடச்சி விட்டுட்டே வந்தோம். தொடச்சி விட்டுட்டே அந்த இடத்துக்கு போனோம். பாருங்கள், அந்த டிவியில் போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. 83வது ஃபவுண்டேஷன் டேன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த பாருங்கள், தெர்மாக்கோலோட அந்த அமைப்பு பாருங்கள், நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படி அங்கே பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோங்க. வெளியில் வந்துட்டு தம்பிங்களை கூட்டிகிட்டு அங்கே CV ராமன் அவரோட சிலைக்கு முன்னாடி நின்று ஒரு போஸ் கொடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இதுதாங்க கருங்காலி மரம். இந்த கருங்காலி மரத்தை நான் பார்த்தது கிடையாது. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அப்படி அங்கேருந்து கிளம்பி சாப்பிட்றதுக்கு போனோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. அங்கேயும் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.